பூத் கமிட்டி உறுப்பினர்கள் மாநாடானது முதல் பூத் மாநாடானது நெல்லையில நடைபெறுது. இதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்திருக்கிறாரு. அவர் தொடர்ந்து பேசும்போது என்ன சொன்னார்னா, இந்த மண்ணோட முதல் மைந்தராக இருந்த அப்துல் கலாமை நாம பாஜக தரப்புலதான் அவங்களுக்கு ஜனாதிபதி பதவி கொடுத்தோம்னு ஆரம்பித்த அவரு பாரத பிரதமர் மற்றும் நட்டோஜி ஆகியோருக்கு நன்றி தெரிவித்ததோடு தன்னோட உரையை துவக்கினாரு. அதே போல தமிழரான சிபி ராதாகிருஷ்ணன் தற்போது துணை ஜனாதிபதியாக முன்னிறுத்தி இருக்கிறோம். ராஜ்யசபா துவங்கும் போது துணை சபாநாயகராக சிபிஆர் வீற்றிருப்பார். மகிழ்ச்சியான செய்தியை இந்த இடத்துல நான் தெரிவித்துக்கிறேன்னு ஆரம்பிச்ச அவரு இந்த மண்ணின் முதல் மைந்தரான அப்துல் கலாமை ஜனாதிபதியாக அழகு பார்த்தது இந்த பாஜக அரசு தானோ, தமிழ் மீதும் தமிழக மக்கள் மீதும் தமிழில் உள்ள முக்கியத்துவத்தின் மீதும் உணர்ந்தவராக இருக்கிறாரு நம்ம பாரத பிரதமரனும். அதன் நினைவாகத்தான் மகாராஜா, அதாவது ராஜேந்திர சோழனுக்கு நினைவு மண்டபம், அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரத்துல உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை பண்ணாரு. அதே மாதிரி அங்க உள்ள பகவானுக்கு, அதாவது அந்த கோவிலுக்கு கங்கையில் இருந்து தீர்த்தம் கொண்டு அதன் அடிப்படையில் அதுக்கு புஷ்பாஞ்சலி செஞ்சார் அப்படின்னு கூறிய அவரு காசி தமிழ் சங்கமம் போன்ற பெரிய நிகழ்வு ஆண்டாண்டு நடைபெறுவதாகவும், அது மட்டுமல்லாம தமிழகத்துக்கும் சௌராஷ்டிரா பிரிவினருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு தமிழகத்துல தற்போது தெரிய வருதுன்னு குறிப்பிட்ட அவரு திருக்குறளை தமிழ் 13க்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்த்தது பாஜக தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்க அவரு சற்று நாட்களுக்கு முன்பு, கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பகல்காமில் நடைபெற்ற தாக்குதல்ல ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற நடவடிக்கையின் மூலம் நடவடிக்கை எடுத்ததோட இல்லாம தீவிரவாதிகள் வீடு புகுந்து தங்களோட தாக்குதலை நடத்தி அதற்கு பழி வாங்கினோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்ச அவரு ஒவ்வொரு தீவிரவாதியின் வீட்டுக்கும் சென்று மிகப்பெரிய அளவுல அடி கொடுத்தது நம்ம பாஜகவால மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட அவரு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் அனைத்து தீவிரவாதிகளும் வேரோடு அழிக்கப்பட்டாருனோ, திருக்குறள் போன்று அருமையான அரசன், நல்லதொரு மக்கள் போன்று அப்படிதான் ஆட்சி தம பாஜக நடத்திட்டு இருக்குதுன்னு தெரிவிச்ச அவரு திருவள்ளுவரின் வழிபடி ஆட்சி நடத்திட்டு இருக்கிறார் மோடி அப்படின்னு குறிப்பிட்டதோட இல்லாம மிகப்பெரிய தாக்குதலை திமுக மேல ஏற்படுத்தினாருன்னே சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நாடாளுமன்றத்துல பல்வேறு முக்கிய நிகழ்வுகளுக்கு திமுக கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படின்னு சொல்றதோட இல்லாம ஆர்டிகல் 170, அதாவது நேற்று முன்தினம் பாராளுமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்ட அந்த மசோதாவின் அடிப்படையில 31 நாள் சிறையில இருந்தால் அவங்களோட முதல்வராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, அந்த பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்ததுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை இவர் தெரிவிச்சாரு, ஸ்டாலின் தெரிவிச்சாரு. அதாவது எந்த அமைச்சர்களா இருந்தாலும் சரி, இந்த சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வை அதாவது 31 நாள் சிறையில இருந்தா அவங்க பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்ட நிலையில பொன்முடி, தற்போது அமைச்சர்களாக உள்ள பொன்முடி, செந்தில் பாலாஜி ஆகியோர் மீது ஏற்கனவே 8 மாதம் சிறை சென்றிருக்காங்க. அவங்க மீதுல நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. சிறையிலிருந்து ஆட்சி நடத்த வேண்டுமா அப்படின்னு சொல்லி தெரிவிச்ச அவரு திமுக இந்த சட்டத்தை கடுமையா எதிர்க்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே இந்த கருப்பு சட்டம்னு கூறுனீங்க, நீங்க செய்யறத இருட்டு ஆட்சி, அதே மாதிரி கருப்பு நடவடிக்கை அப்படின்னு நாங்க சொல்லலாமா அப்படின்னு சொல்லி பதில் கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. இந்த சட்டத்தை எதிர்ப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அப்படின்னு சொன்னதோட இல்லாம வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சு தன்னோட உரையை தொடர்ந்துட்டு இருக்கிறாருங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜக அதிமுக கூட்டணி என்பது வெறும் அரசியல் கூட்டணி அல்ல, இது தமிழக மக்களை மேம்படுத்தும் கூட்டணி என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாஜக அதிமுக வெறும் அரசியல் கூட்டணி அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். ஊழல் வழக்குகளில் சிறை செல்லும் முதலமைச்சர்கள், அமைச்சர்களின் பதவி பறிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஊழல் முதல்வர்களின் பதவி பறிப்பு சட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் கருப்பு சட்டம் என்று கூறி எதிர்க்கிறார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஊழல் முதல்வர்கள் பதவி பறிக்கப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இருட்டு நடவடிக்கையில் ஈடுபடும் ஸ்டாலின் கருப்பு சட்டம் என்று பேசலாமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 2026 பாஜக அதிமுக அடங்கிய
தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார்.